ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டிய ஸ்டோர் அடுத்து நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவாக பார்க்கலாம் வாங்க. கார்த்திகேயன் கடைக்கு வராங்க. வந்ததுமே இது மாதிரி என்னோட பொருள் எல்லாமே காலி அடிச்சான்றாங்க. ஆப்பான்றாங்க. தம்பி உன்கிட்ட கொஞ்சம் பேசணுன்றாங்க. சொல்லுங்க சார்ன்றாங்க. இந்த மாதிரி உன்னை விசாரிச்ச வரைக்கும் எல்லாரும் உன்னை பற்றி நல்ல விதமாக தான் சொல்கிறாங்கப்பா அப்படின்வாங்க. விசாரிச்சிங்களா? ஆமான்றாங்க. அப்படியான்றாங்க. அதுக்கப்புறம் கார்த்திகேயன் கிட்ட பாண்டியன் பேசுகிறாங்க. உன்னை விசாரிச்ச வரைக்கும் ரொம்ப பொறுப்பான பையன், நல்ல பையன், குடும்பத்தை எல்லாமே நீதான் பாத்துக்கிறன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்கன்றாங்க. உண்மையிலே எனக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. இந்த வயசுல நீ பொறுப்பு இல்லாம சுத்தாம நீ இவ்வளவு பொறுப்போட இந்த அளவுக்கு இருக்கிறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. நான் நிறைய யோசிச்சு பார்த்தேன். என் பொண்ணை நீ நல்லா பார்த்துப்பன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குப்பான்றாங்க. அதனால என் பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுல எனக்கு முழு சம்மதம் அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு கார்த்திகேயன், சார் என்ன சார் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்றாங்க. ஆப்பா உண்மையதான் சொல்லிட்டு இருக்கேன். உண்மையிலே இந்த விஷயத்தை என்னால நம்பவே முடியல. அவ்வளவு சந்தோஷமா இருக்கு சார்ன்றாங்க. இப்படி ஒரு விஷயம் நடக்காதா? நீங்க என்ன ஏத்துக்க மாட்டீங்களா? அரசு என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேனான்ட்டு எவ்வளவு நாள் வெயிட் பண்ண தெரியுமா? இன்னைக்கு அந்த விஷயம் நடக்கும் போது மனசுக்கே சந்தோஷமா இருக்கு சார்ன்றாங்க. என்னால கையும் காலும் பாருங்க தரையில கூட படல, அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார்ன்றாங்க. தம்பி தம்பி இருக்கட்டும் பா, என்ன பான்றாங்க. சார் அவ்வளவு சந்தோஷம் ஆனந்தம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, உன்னுடைய அப்பா அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு பொண்ணு கேளு, பேசிட்டதுக்கு அப்புறம் என்ன இதுன்றது நம்ம உங்களோட வீட்டில் பேசிக்கலான்றாங்க. சரிங்க சார், ரொம்ப சந்தோஷம் சார், நான் மறக்கவே மாட்டேன்றாங்க. இங்க பாருப்பா, நம்பிக்கையில தான் என் பொண்ணு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். நம்பிக்கை இல்லாம நான் ஒன்றும் அப்படி சொல்லியிருக்க மாட்டேன்றாங்க. நீ எந்த அளவுக்கு என் பொண்ணை பார்த்து பண்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு, சரியா? அதே மாதிரி பொறுப்போடு நீ எப்பவும் இருக்கணும் பான்றாங்க. சார் நம்பி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்க பொண்ணு நல்லா பார்த்துப்பா அப்படின்றாங்க. சரி பான்றாங்க. கார்த்திகேயனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. கால் தரையில பரல, அந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்காங்க. அதோட இந்த முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.